அனைவருக்கும் வணக்கம். இறைவன் சொல்கிறாரு, திருப்தியாக இரு, எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. நாம் சொல்கிறோம், எல்லாம் கூட நான் திருப்தியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நமது உள் உணர்வு தான் எல்லாத்தையுமே ஈர்க்குது. நம்ம என்ன மாதிரி உணர்வில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னா மகிழ்ச்சியை ஈர்க்கிறோம், துக்கமாக இருந்தால் துக்கத்தை ஈர்க்கிறோம், பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தால் பிரச்சனைகளை ஈர்க்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு சூத்திரம் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் உள் உணர்வாக மாறுது, உள் உணர்வு வைப்ரேஷனாக மாறுது, வைப்ரேஷன் தான் சூழ்நிலையாக மாறுது. அப்போ நம்ம சுற்றி சூழ்நிலை நல்லா இருக்கணும் அப்படின்னா நமது உணர்வுகள் மாறணும். உணர்வுகள் மாறணும்னா எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் மாறணும் அப்படின்னா தான் இறைவனை தியானிக்கணும். இங்கே தான் விஷயமே வருது. ஏன் இறைவனை நம்ம தியானிக்கணும் அப்படின்னா நமது எண்ணங்கள் மாறுவதற்காக தான். இதுதான் இறைவன் கொடுக்குறார், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா எல்லாம் மாறும். இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு. அகம் மகிழ்ச்சியாக இருந்தால் புறம் மகிழ்ச்சியாக இருக்கும். அகம் சரியில்லை அப்படின்னா புறம் சரி இருக்காது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் இதுதான் உண்மை கூட. இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது சிரி அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா சூழ்நிலையை மாற்றணும். நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் கவலை தான். அதனால தான் பட்டகாலைப்படும் கெட்டக்குடியே கெடும் அப்படிம்பா. அதனால் நம்ம சூழ்நிலை மாற வேண்டுமென்றால் உணர்வுகள் கட்டாயம் மாறியே ஆகணும். உணர்வுகள் மாற வேண்டுமென்றால் எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் மாற வேண்டுமென்றால் தியானிக்கணும். சரி, நீங்கள் தியானிக்காட்டியும் பரவாயில்ல, எண்ணத்தை நல்லதாக வச்சுக்கோங்க. எண்ணத்தை சரியாக வைத்தால் உணர்வாக மாறணும். வெறும் எண்ணம் பத்தாது, பவர் பத்தாது. எண்ணங்கள் அப்படியே உணர்வாக மாறணும். உணர்வுகள் தான் வைப்ரேஷனாக மாறும், வைப்ரேஷன் தான் சூழ்நிலையாக மாறும். அதனால் இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு, அதை உணருங்கள். இதுக்காகத்தான் ஒரு பாட்டு கூட பாடி வச்சுருக்காங்க, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. எப்பவுமே நீங்கள் நிறைஞ்சிருக்கிறதா உணருங்க. தன்னை எப்போவுமே எல்லாவற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா உணருங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதா உணருங்க, செல்வத்தால் நிறைந்து இருக்கிறதா உணருங்க. அது எப்படி வேணால் சூழ்நிலை இருந்துட்டு போட, ஆனால் உணருங்கள். நல்லதாகவே உணர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி சூழ்நிலைகள் நல்லதாக மாறிக்கொண்டே இருக்கும். செஞ்சு பாருங்கள், சொல்லுங்கள். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க, எண்ணம் உள் உணர்வாக மாறுது, உள் உணர்வு வைப்ரேஷனாக மாறுது, வைப்ரேஷன் தான் சூழ்நிலையாக மாறுது. அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு. அகம் மகிழ்ந்திருந்தால் புறமும் மகிழ்ச்சியாக மாறும். நன்றி, வணக்கம்.